ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திருச்செந்தூர் கடற்கரையில் திடீரென 60 அடிக்கு உள்வாங்கிய கடலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி வணக்கம். தற்போது திருச்செந்தூர் கடல் 60 அடி வரையும் உள்வாங்கி இருக்கிறதற்கான காரணம் என்னவாக பார்க்கப்படுகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பவானி. நிச்சயமாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு செல்வர். குறிப்பாக திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் வெளி மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் உள்வாங்கி காணப்படுவது என்பது வழக்கமான ஒன்றாகும். இந்த நிலையில் இன்று காலை முதல் கடல் சுமார் 60 அடி தூரத்துக்கு உள்வாங்கி காணப்பட்டு வருகின்றது. அதை நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அதிக அளவில் அலைகள் இல்லாமல் கடல் அமைதியாகவும் இருந்து வருகின்றது. திருச்செந்தூர் கடற்கரையில் நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி காணப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விடுமுறை தினம் என்பதாலும் கடலில் குளிக்க வந்த அதிகமான பக்தர்கள் ஆபத்தை உணராமல் கடல் உள்வாங்கி உள்ளதால் கடலில் உள்ள பாசி படிந்த பாறைக்கு மேல் ஏறி விளையாடுவது, செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் பக்தர்கள். மேலும் பாதுகாப்பு பணியிலும் அதிகப்படியான கடற்கரை பணியாளர்கள் பக்தர்களை பாதுகாக்க குளிக்கும்படி அறிவுறுத்தியும் வந்து கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பவானி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.